student, 12th standard, chapter 6, sum number 3, the volume of the parallelepiped, question find the volume of the parallelepiped, 3 vertex கொடுத்துட்டாங்க. 3 vertex இருக்கு, volume of the parallelepiped value is 90 cube units கொடுத்தாங்க. அந்த volume of the parallelepiped 90 cube units இருக்கும்போது the lambda value என்னன்னு question mark. இது 3 vector நமக்கு எப்படி இருக்குது? 3 வெக்டருக்கும் டோட்டல் வேல்யூ parallelepiped வேல்யூ ஃபைன் பண்ணிட்டான். எவ்வளோ? 90 வேல்யூ நமக்கு ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் செட் ப்ராக்கெட் வேல்யூ 90 இருக்குது. அப்போ 90 இருக்கும்போது நான் ரிசல்ட் நமக்கு லேம்டா வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஏ வெக்டர்னு எடுத்துங்க, செகண்ட் பி வெக்டர், தேர்டு சி வெக்டர் எடுத்துங்க. வால்யூம் இந்த பேரலல் மாடுலஸ் தானேண்ணா, மாடுலஸ் ஆஃப் ஏ பி சி. ஏன் இருக்கிறதே பாசிட்டிவ் தான், இப்போ நீ மாடுலஸ் யூஸ் பண்ண தேவையில்ல, இருக்கிறதே அவன் வேல்யூஸ் கன்ஃபார்ம் பண்ணி 19 கொடுத்துட்டாங்க. அப்போ நான் செட் ப்ராக்கெட் ஆஃப் ஏபிசி இது டிட்டர்மெண்ட் பண்ணி நான் எவ்வளோ parallelepiped கொடுத்துட்டாங்க? 19 கொடுத்துட்டாங்க. இல்லை 7 லேம்டா -3 1 2 -1 -3 7. ஓகே, இது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு +7 கேன்சல் பண்ணாங்கன்னா நமக்கு 10 + 7 வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னா மைனஸ் லேம்டா கேன்சல் எதுனா நமக்கு 5 மைனஸ் என்ன +3 வரும், ஃபார்முலா -3. நெக்ஸ்ட் என்ன ப்ளஸ் மைனஸ் -3. இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 7 +6, ஏன்னா -6 வரும், ஃபார்முலா -+6. ஓகே, இது ஜஸ்ட் மேட்ரிக்ஸ். இது 17, இது 2, இது 13. மல்டிப்ளை பண்ண 119, இது -2 லேம்டா, இது -39. நெக்ஸ்ட் இந்த -2 லேம்டா ப்ளஸ் ஆகிடும், இந்த 19 சைடு தான் மைனஸ் ஆகிடும். 119லேருந்து நெக்ஸ்ட்டு 129 -10 ஆகும். அப்போ லேம்டா ஈக்குவல் தான் நமக்கு -10/2னா இருக்கும் -5. அப்போ அந்த லேம்டா வேல்யூனா நமக்கு -5 இருந்திருக்கும். ஓகே, அதெல்லாம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. கொஸ்டின் 3 வெக்டரும் parallelepiped வேல்யூ 90 கியூப் யூனிட்ஸாக இருக்கும்போது லேம்டா வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 90 போட்டு இது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் லேம்டா வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.